மார்னிங் இன்னைக்கு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான். கேப்சிகம் அண்ட் ஆனியன் போட்டு ஆம்லேட் போட்டு பாப்பா நான் சாப்பிட்டுட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகணும். ஃபஸ்ட் டே இன்றைக்கி தான் வந்து 2 hours ஸ்கூலுக்கு போகிறாங்க. இவ்வளோ நாள் வந்து 1 hour வந்து பேரண்ட்ஸும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு அவளுக்கு கொஞ்சம் கிரேப்ஸும் எனக்கு கொஞ்சம் கிரேப்ஸும் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா ட்ராவல் பண்ணி திருப்பி வர முடியாது, கொஞ்சம் தூரம் போகணும் அப்படிங்கிறதுனால. நான் அங்கே வெயிட் பண்ணுற டைமில் சாப்பிட்டுக்கலாம், அவளுக்கு ரிட்டர்ன் வரும்போது கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் தனித்தனியாக வாட்டர் பாட்டில் எல்லாமே பேக் பண்ணி ஸ்கூலுக்கு நானும் கிளம்புற மாதிரி கிளம்பியாச்சு. 9:30 11:30 வரைக்கும் மட்டும்தான் ஸ்கூல். ஒரு வழியாக அவங்கள கிளப்பி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாச்சு. இன்னைக்கு ஃபஸ்ட் டேங்கிறதுனால அழுகுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்துட்டு ஓகேம்மா பாய் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் பசங்களாம் அழுதுகிட்டு இருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்கள ஸ்கூலில் விட்டுட்டு நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2 hours வெயிட் பண்ணணும். என்னைய மாதிரியே நிறையா பேரண்ட்ஸும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பஸ் போயிட்டு மாறி வர்றது வந்து கஷ்டமாக இருக்கிறதுனால இதாக இருக்குது. கரெக்டாக 11:30 போய் ஸ்கூலில் பிக்கப் பண்ணோம். இன்றைக்கி அவங்க இந்த ட்ராயிங் பண்ணாங்களாம், அவங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ராயிங் பண்ணியிருக்கிறதுனால அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு பஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மயில் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போது சிக்கன் வாங்கலான்னு போயிருந்தோம். அப்போ அவங்க காடை முட்டை வேணும் எனக்கு அப்படி கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம அவளுக்கு காடை முட்டை வாங்கிட்டு எனக்கு நார்மல் எக் வாங்கிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. வந்துட்டு வீட்டில் வந்துட்டு சிக்கன் பிரியாணி, 65 அப்புறம் வந்து எக் எல்லாமே தான் பண்ணியிருந்தோம். அவங்க அப்பா மாலை போட்டிருந்ததுனால 1 month சாப்பிடவே இல்லை. அதனால ஒரு எக்ஸைட்டடாக அவங்க சாப்பிட்டாங்க, காடை முட்டை அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ, பாய்.